ஒருத்தர் கேட்குறாங்க, தவம் பண்ணதுனால நீ கட்சியா? நீ கிடைத்ததுனால நான் தவம் செய்கிறேனா? நான் தவம் செய்கிறேன் இப்போ உங்ககிட்ட வந்ததுனாலயா? இல்லை, ஏற்கனவே நான் தவம் செஞ்சதுனால உங்ககிட்ட வந்தேனா? என்ன உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு? கிடையாது, கடவுள் அருள் தான் காரணம். தவம் செஞ்சீங்கன்றது என்னை பார்த்த பிறகுதான். நீங்கள் தவம் செஞ்சுட்டு இங்கே வரல, புண்ணியம் செஞ்சுட்டு இங்கே வந்தீங்க. புண்ணியம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்களை தேடினீங்க. எனக்கு ஏன் சோகம், எனக்கு ஏன் கவலை, எனக்கு ஏன் கஷ்டம் ஒரு பக்கம், நான் ஏன் சந்தோஷமாகறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வசதி, நான் மட்டும் எப்படி கொண்டாட்டமாக இருக்கிறேன்ற ஒரு பக்கம். அது ரொம்ப ரேர். அந்த பீஸ்லாம் ரொம்ப கஷ்டம். நான் ஏன் வசதியாகிறேன், நான் ஏன் இவ்வளோ தெம்பாகிறேன், எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணான்னு தேடுறவன் ரொம்ப சொற்பம், ஆனால் இருப்பான் அந்த பக்கம். ஆனால் வலி, வேதனை, துக்கம் ஒன்று வந்துச்சு உடனே தான் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ யோசிக்கிறதுக்காக உங்களுக்கு துக்கம் வந்திருந்ததுன்னா நீங்கள் எங்கேயோ உங்களை நோக்கி பார்த்துட்டீங்க. உங்களை நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் புண்ணியம் செஞ்சீங்க. புண்ணியம் செஞ்சீங்கன்னா யார் புண்ணியம் செய்தவர் யார் அப்படின்னா தானே, புண்ணியம் செய்தோர்க்கு கண்ணெதிரே இருப்பான். புண்ணியம் செஞ்சாதான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி கடவுள் இருக்குது தெரியும். ஸோ புண்ணியம் செய்யறதுக்கு நான் சரித்திரத்துக்கு என்ன செய்யறேன்னா, தவ வாழ்க்கை வாழ்ந்தால் புண்ணியம் செஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ தவ வாழ்க்கை என்னை பார்த்த பேர் தான் வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சது புண்ணியம். கண்முடித்தனமாக யாருக்கோ உதவுனீங்க, கண்முடித்தனமாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க, கண்முடித்தனமாக யாரை பார்த்தும் பொறாமப்படல, அவங்க தான் என்னை சந்திக்க முடியும். என்னை சந்திக்கிறவங்க யாராக இருப்பாங்க? நான் பொறாம குணம் இல்லாமல், பித்தியார் வாழ்க்கையிலே தலையீடு இல்லாமல், அடுத்தவங்க இருந்துன்னு போட்டு நான் இருக்கிறேன்ற மாதிரி வாழ்கிறவங்க மட்டும்தான் என்னை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ என்னை சந்தித்ததுக்கு காரணம் புண்ணியம், நான் கற்றுக் கொடுத்தது தவ வாழ்க்கை.